அழகுல ஒன்ன மிஞ்சா மினிக்கி நீதான் இருக்கே வட்டிய போவாத போராலே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரோ பார்த்து வீடியோ பார்த்தா எப்படி சூப்பராக பார்த்தா எடிட்டிங் காட்டியிருப்பேன். அதே போல் பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்களே எடிட் பண்ணிக்க முடியும். அது அந்த வீடியோ எடிட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. அப்புறம் நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அது எடிட்டிங் வீடியோஸ்லாம் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்தாலும் மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தா அலைட் மோஷன் ஆப் தேவை. இந்த ஆப் கூட்டு இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும் மொபைல் யூஸ் பண்ணி. இந்த ஒரு ஆப் கூட்டு இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகே, டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைட் ஆப் ஓப்பன் பண்ணி அலைட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை பார்த்தா உங்களுடைய அலைட் ஆப் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணணும். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ண லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் உங்கள் அலைட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படின்னா QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்களோட அலைட் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாண்ட் இருக்குங்களா, ஃபாண்ட் பார்த்தா கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபாண்ட்டு ப்ராஜெக்ட் அப்புறம் QR கோட் லிங்க் மூணு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் கொடுத்துறேன், எடுத்துங்களா? நீங்கள் எப்படி இந்த வீடியோ கரெக்டாக இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப் போயிட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ என்ன ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ சொல்ல எனக்கு கொஞ்சம் கூட புரியல ப்ரோ அப்படின்னா நான் இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃபுல் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வர வேண்டியிருக்கா, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாவே பாருங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்க. அதில் அந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரூம் பண்ணணும். அதுக்கு பிக்சார்ட் என்ற ஆப் நம்ம யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் சொல்லுவோம். அதில் எடிட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்கை பார்த்தா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதாவது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களுடைய ஃபோட்டோவை தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளாக நான் ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரூம் கட்டுற போகிறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்களும் யார் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுங்களோ அவங்களோட ஃபோட்டோவை அது மாதிரி எடுத்துட்டு கீழே ஒரு ரிமூவ் பீஜின்னு ஆப்ஷன். ஓகேங்களா? ரிமூவ் பீஜின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் பார்த்தா மொத்தமே பார்த்தா ரிமூவ் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்தா ரிமூவ் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுப்பதுனா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சில வீடியோவில் போகலாம். ஜஸ்ட் பார்த்தா நீங்கள் ஒரே ஃபோட்டோ மட்டும் உங்களுடைய ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்து அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கேமரா ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த தங்கம்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் அம்மு செல்லம் அம்மு அது மாதிரி பார்த்தா தமிழ் இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படியே கீழே பார்த்தோன்னா இருக்கும். ஓகே, மேலே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும், சின்ன ஒரு கேர்ள் இமேஜ். அந்த கேர்ள் இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில் பண்ணிருக்கோம். ஃபில் எடுக்க ஃபிட்னு இருக்கும், FIT இருக்கும். நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பக்கவாக உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் ஆகி அதில் பார்த்தா பக்கவாக செட் ஆகிடும். அதில் சிம்பிள் தான். அதை ஆட் பண்ணி அவனை ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸில் பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? குட்டியாக ஒரு பாக்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த குட்டி பாக்ஸில் பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தா ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று ஆரஞ்சு இல்லாமல் கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப்னு கொடுத்து உங்கள் சின்னதாக கேர்ள் இமேஜ் இல்லாமல் கிளிக் பண்ணி கலர்ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாப் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இதில் பண்ணி தான் கிளிக் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் ரூம் பண்ணாத ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. கிளிக் பண்ணி மேலே பர்சன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பக்கம் ரவுண்ட் ஷேப் வந்து செட் ஆகிடும். செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் மூணு உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக பார்த்தா அந்த ஃபோட்டோக்கு நடுவில் அந்த பாக்ஸ் உள்ள அரேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. ஓகேங்களா? பேக் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா? குரூப் 1 இருக்கும். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும். இங்கேயும் பார்த்தா அதே தான். கிளிக் பண்ணுறீங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் வரும். இப்போ இது மாதிரி கிளிக் பண்ணி எடிட்டர் குரூப் கொடுங்க, ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, சிம்பிள் தான். இதே போல் லாஸ்ட் ரெண்டு பார்த்தா அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணுறீங்க, எடிட்டர் குரூப் கொடுக்குறீங்க, ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, சிம்பிள் தான். கிளிக் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ பண்ணுக்கும் சாங்கில் ஏதோ கொடுத்துருக்கான். ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அது வீடியோ 108 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் நம்பர் சொல்லுங்கள். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் லோடே முடிஞ்சிடும். உங்களுக்கு கேலரியில் எந்த வீடியோ சேவ் பார்த்தாயிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான பெஸ்ட்டான வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.